வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரியலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நல்லா கூலாக சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்ம ஈஸியான முறையில் தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த பால் வேணாலும், பாக்கெட் பால் இது போல் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இந்த பாலை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது போல் ஒரு கொதி வந்த பிறகு இது நல்லா இது போல் கரண்டிகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்க, நமக்கு ஓரளவு கொதி வந்துட்டுருக்குது. இந்த பக்குவத்தில் இதில் இருந்து ஒரு 3 கரண்டி போல் தனியாக இந்த பவுலில் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. 3 கரண்டி போதும். நல்லா கொதித்த பிறகு எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் இந்த பாலை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பால் நல்லா 2-3 கொதி வந்த பிறகு இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. சாஃப்ரான், இது நம்ம கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சப்போஸ் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இந்த பால் நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம சேர்த்துருக்கிற சாஃப்ரான்லேருந்து ஒரு எல்லோ கலர் லீக் ஆகி பால் நல்ல எல்லோ கலராக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. இப்போ இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் இனிப்புக்காக 1 கப்பு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்கும்போது இனிப்புக்கேற்ப கூடவோ குறைச்சவோ அதன்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த சுகர் முழுமையாக கரையும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. இது கொதிக்கிற டைமில் ஆல்ரெடி நைட்டே ஒரு 15-20 பாதாம் பருப்புகளை ஊற வச்சுருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல சுடுதண்ணியில் இந்த பருப்புகளை சேர்க்கும்போது நல்லா ஊறி வருங்க. அதே போல் இந்த தோல்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் இந்த தோல்களை முழுமையாக நீக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பாதாம் பருப்புகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 முந்திரி பருப்புகளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 15 பிஸ்தா பருப்புகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இது எதுக்காகனா இது போல் சுகர் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இந்த நட்ஸுகள் எல்லாம் அரைப்படும். அதுக்காக தான். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வைத்த பாலை இது கூட சேர்த்துக்கலாங்க. இது போல் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு பிளேட்டில் 6 பிரெட்டு துண்டுகளை எடுத்துக்கலாம். இதனுடைய ப்ரௌன் பகுதிகளை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இது போல் கரெக்டான ஒரு ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். இந்த ப்ரெட்டோட ஷேப் மட்டும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டுகளை இது போல் ஒரு ட்ரேயில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த பால் நல்லா கொதிச்சு நமக்கு லைட்டாக ஒரு லெமன் எல்லோ கலர் கிடச்சிருக்கு. இது போல் நல்லா கொதிக்கிற டைமில் ஆல்ரெடி நம்ம நட்ஸுகளெல்லாம் கிரைண்ட் பண்ணி வைத்தோம்ல, அந்த பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கரண்டிகளால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நட்ஸுகளுக்கு பதிலாக கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட சேர்த்து செய்யலாங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா க்ரீமி போல் வரணும், அதுவரை கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியுதில்ல, நல்ல ஒரு க்ரீமியாக சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த பக்குவத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல பவுடராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். முக்கியமாக ரொம்ப கெட்டியாக விடாமல் நல்லா க்ரீமி பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு
ஆல்ரெடி நம்ம பிரெட்டுகளை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதை நல்லா மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைத்த இந்த பிரெட்டு கூட இந்த க்ரீமை சேர்த்துக்கலாங்க. நல்லா முழுமையாக ஃபில் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது நல்ல சூடாக இருக்கும் போது இந்த பிரெட்டு கூட சேர்த்துடணும். அப்போ தான் இந்த பிரெட்டுகள் இந்த க்ரீமை நல்லா முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்கும். இது நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா கெட்டியாக ஆகிடுங்க. பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் இது ஆறுனா கூட மறுபடியும் சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. இது மேலே டெக்கரேட்காக பாதாம் பிஸ்தா பருப்புகளை லைட்டாக பொடி பண்ணி நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு லேயர் ரெடி பண்ண போகிறோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் செகண்ட் லேயர் ரெடி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் லேயரோடு முடிச்சுக்கலாம். அது ஆப்ஷன் தான். ஆனால் இது போல் நீங்கள் டபுள் லேயர் ரெடி பண்ணும்போது நடுவில் க்ரீமியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ அதே போல் நம்ம இது மேலே ஃபுல்லாக நம்ம இந்த க்ரீமியை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆறுனா கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதே ஃபார்மேட்டில் நம்ம நட்ஸுகளை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ இது இன்னும் ஹெல்த்தாகவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆப்பிளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது மேலே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மாதுளம்பழங்களையும் லைட்டாக தூவி விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழங்கள் சேர்த்த உடனே பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குல்ல, அதனால தான். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஆனால் இது போல் நம்ம சேர்த்து கலர்ஃபுல்லாக கொடுக்கும்போது பார்த்த உடனே வாங்கி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இது நம்ம நல்லா கூலாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக இது மேலே ஒரு கவர் போட்டுட்டு இது மேலே ரப்பர் பேண்ட் சேர்த்து நல்லா லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரத்துக்கு வச்சு எடுக்க போகிறோம். அப்போ இது மேலே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி இது மேலே கொட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இது போல் கவர் போட்டு லாக் பண்ணுறோம். இப்போ 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு நல்ல செட் ஆகிருக்குல்ல, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ ஒரு ஸ்பூனால் நம்ம லைட்டாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல இந்த ப்ரெட்டு கூட இது நல்ல சாஃப்டாக க்ரீமியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சமாக டேஸ்ட் பார்க்கலாங்க. வாவ், ரியலி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு மிஸ் பண்ணாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா கூலாக நீங்கள் சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.